வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவை பார்த்துட்டு எனக்கே ஒரு செகண்ட் ஆச்சரியம் ஆயிடுச்சு. என்னடா இது 58வது எபிசோடான்ட்டு எனக்கே ஒரு செகண்ட் ஆச்சரியம். பட் சேம் டைம்ல கொஞ்சம் நம்பிக்கையும் வந்துடுச்சு. அந்த நம்பிக்கையை மனசுல வச்சுக்கிட்டு காலை உணவுக்கு ஒரு 6 இட்லியை உள்ள இறக்கிட்டு காலேஜுக்கு வந்தது முதல் 2 ஹவர் மட்டும் தான் கிளாஸ்லயே உட்கார விட்டானுங்க. அதுக்கப்புறம் கூட்டின்னு போயிட்டானுங்க ஸ்ட்ரைட்டா ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம்க்கு. ஃப்ரெண்டு ஒருத்தன் வண்டி எடுக்கிறான்ட்டு அப்படியே நல்லபடியா வண்டியையும் டெலிவரி எடுத்துட்டு செலிப்ரேட் பண்ண கேட்க மிச்சம் இருந்துச்சு. அதுலயும் நல்லா தின்றப்பதான் ஜெயக்கடா மட்டும் ஓரமா நின்று பாத்துக்கிட்டு இருந்தாரு. என்னடான்னு கேட்டதுக்கு நோன்பு வச்சிருக்கேன்டா. பாவம் பிள்ளைக்கு கொடுத்து வைக்கல. அதுக்கப்புறம் வண்டி வாங்கினதுக்கு ட்ரீட்ன்ற பேர்ல அவன் ஆர்டர் பண்றதை பார்த்துட்டு வண்டி வாங்கினவன் மைண்ட் செட் அண்ணன் கேட்சப் பண்ணிட்டேன். 35,000 கட்டுறவன் தான் தெரியும், உனக்கெல்லாம் என்ன பொச்சா தெரியும். நீ எல்லாம் மனுஷ ஜென்மம் தானா. அதன் பிறகு வீட்டுக்கு வந்து சுறுசுறுப்பாயிட்டு சாயந்தரம் நேரத்துல வெளியே வந்து பார்த்தா காத்து அப்படி ஒரு காத்து அடிக்கிற காத்துல கட்ட பறகு கொட்டை தெரிக்குதுன்ற சீன் ஆயிருச்சு. மனசுல ஒரே ஒரு சின்ன கவலை, மழை வந்தா ஃபுல்லா கண்டென்ட்டே இல்லாம போயிருந்துட்டு ஒரு சின்ன பயமா இருந்துச்சு. நல்ல வேலை மழை வரல. அடுத்ததான் மழை வர்றதுக்கு முன்னாடி காடி எடுத்து அப்படியே ஜிம்மு கிளம்பி வந்துட்டேன். இன்னைக்கு தோள்பட்டைக்கான பயிற்சினால ஸ்டார்டிங்ல டம்புள்லையும் போட்டுட்டு அடுத்ததா கேபிள்லையும் கடைசியா வாத்தியார் புதுசா ஒரு வேரியேஷன் சொல்லி கொடுத்தாரு. அதை போட்டதுக்கு அப்புறம் நம்ம ஜிம் ப்ரோ பார்த்து என்ன ப்ரோ லிங்கேஷன் மாதிரி இருக்கேன்னு கலாய்ச்சி விட்டாங்க. ஒரே அசிங்கமா போச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு குடிச்சிட்டு குனிஞ்ச மணிக்கு எடிட்டிங்கையும் முடிச்சுட்டு நானும் மட்டையிட்ட நண்பர்களே. நாளை சந்திப்போம். உடம்ப பார்த்துக்கோங்க.